டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். எந்த இனிப்பு சாப்பிட்டா எந்த சுகர் சாப்பிட்டா நல்லதுன்னு கேட்டாரு சாரு. அதாவதுங்க, வாய்க்கு இனிப்புன்னு பட்டாலே அது சுகர் ஏறுங்க. அது எந்த இனிப்பா இருந்தாலும் சரிங்க. அது குளுக்கோஸுங்கிற சர்க்கரையா இருந்தாலும் சரி, சுக்ரோஸ், அதாவது சுக்ரோஸ்னா நம்ம டேபிள் சுகர் அதுவா இருந்தாலும் சரி, பாம் ஜாகரியா இருந்தாலும் சரி, கருப்பட்டியா இருந்தாலும் சரி, நாட்டு சர்க்கரையா இருந்தாலும் சரி, தேனா இருந்தாலும் சரி, மேப்பிள் சிறப்பா இருந்தாலும் சரி, அது மாதிரி எதெல்லாம் வாயில பட்ட உடனே சுவையா இருக்கோ அது எல்லாமே சுகரை ஏத்துங்க. அது சுகர் ஏத்தாத வகையறால வெயிட்டை ஏத்துங்க. இது ரெண்டு தான் பதில். அதனால எந்த சர்க்கரையா நான் பல தடவை சொல்லியிருந்தேங்க. செஃபாலிக் இன்டியூஸ் இன்சுலின் ரிலீஸ்னா மூளையை சார்ந்த இன்சுலின் தூண்டுதல்ல வந்துங்க, இது இனிப்புன்னு என் கண்ணுக்கு தெரிஞ்சு எனக்கு புரிஞ்சிடுச்சுனாலே எனக்கு இன்சுலின் தூண்டப்படுதுங்க. இது 10% இன்சுலின் ரிலீஸ் இவ்வளவுதாங்க. இப்படிதான் வரும். 85% இன்சுலின் ரிலீஸ் தான் நம்ம வாய்க்கு பட்டு அது குடலில் போய் குளுக்கோஸாக பட்ட பிறகே தூண்டப்படும் இன்சுலின். வாயில் பட்டு குடலில் போய் லூசின்னு சொல்லப்படுற ஒரு புரதமா பட்டதுக்கு அப்புறம் தொடரப்படுற இன்சுலின் ரிலீஸ்லாம் 90%. அதாவது மாவு சத்தில் வரக்கூடிய குளுக்கோஸினாலும் புரத சத்தில் வரும் லூசின்ங்கிற ஒரு புரதத்தினாலும் தூண்டக்கூடிய இன்சுலினே கிட்டத்தட்ட 85% இன்சுலின் தூண்டல். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனா மூளையை சார்ந்த இன்சுலின் தூண்டல் தான் செஃபாலிக் இன்டியூஸ் இன்சுலின் ரிலீஸ். இதுக்கு இனிப்புன்னு தெரிஞ்சாலே இன்சுலின் தூண்டும் அப்படின்னு என்ன அர்த்தங்க? எப்ப எனக்கு எல்லாமே தெரியுமா தெரியாதா? எனக்கு கருப்பட்டி சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும், கருப்பட்டி அல்வா சாப்பிட்டா அப்ப என்ன? ஏன் அதுக்கு சொல்றோம்னா, நிறைய நேரங்கள்ல சார் டாக்டர் சக்கரை போட்டு தானே டாக்டர் கேசரி சாப்பிடக்கூடாது, கருப்பட்டி அல்வா இல்லைன்னா அப்படின்னா, இல்லைன்னா சுகர் கேன் ஜூஸ், இது அடிக்கடி கேட்பாங்க. சுகர் கேன் ஜூஸ் எல்லாம் குடிக்கவே கூடாதுங்க. கரும்பு சாப்பிடலாம், சுகர் கேன் ஜூஸ் குடிக்க கூடாது. சக்கரை போட்டே இல்லை சொல்ல, சக்கரை போடாத சுகர் கேன் ஜூஸை தான் நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா அதோட ஃபுட் மேட்ரிக்ஸ் அந்த உணவு இருக்கும் சூழல், அந்த ஃபுட் மேட்ரிக்ஸ் நம்ம உடைச்சிட்டோம்னு வைங்களேன். அந்த உடைக்கிறதுக்கு இந்த சர்க்கரைங்கிறதே பழங்கள்லயும் காய்கறிகள்லயும் இருக்கும் சர்க்கரையே அந்த நார்ச்சத்தில் அடைந்திருக்கும் சர்க்கரையே. அப்படின்னா என்ன அர்த்தங்க? நார்ச்சத்தில் அடைந்திருக்கும் சர்க்கரைனா நாரை மனிதனால உடைக்க முடியாதுங்க. அதாவது மாவு சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து மட்டுமே நம்ம உமிழ்நீரிலும் மேல் வயிறிலும் சிறுகுடலிலும் செரிமானம் ஆகக்கூடிய திறன் பெற்றது. இது எல்லாமே பெருஞ்சத்து, மேக்ரோ நியூட்ரியன். அரை மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரத்துல செரிமானம் ஆயிடும். ஆனா வாயிலையும் வயிறுலையும் சிறுகுடல்லையும் செரிமானமே ஆக முடியாதுதான் நம்ம நார்ச்சத்து. சோ நார்ச்சத்து, இப்ப கரும்பு சாப்பிட்டீங்கன்னா, கரும்பில் கடிச்சு சாப்பிடும் போது கரும்பில் இருக்கும் நார்ச்சத்து நுண் நார்ச்சத்தாக மேல் வயிறில் போய் தங்கும். அப்ப அந்த நார்ச்சத்தோடு போன அந்த சர்க்கரை சத்து, அந்த கரும்பில் இருந்த சர்க்கரை சத்து அந்த தண்ணியோட போகும் பொழுது நார்ச்சத்து சுத்தி இருக்கும் நீர்ச்சத்தை உறிந்துவிடும். அப்ப வயிறு பெருத்து விடும். வயிறு, ஏன்னா நார்ச்சத்துக்கு சுத்தி இருக்கும் நீர்ச்சத்தை பிடித்து வைக்கும் திறன் பெற்றதாங்க நார்ச்சத்து. அப்ப நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் பிடிச்சிடுச்சுன்னா அந்த சர்க்கரை சத்தானது அந்த நீர்ச்சத்தில் ஒட்டி இருக்கும் பொழுது அது ரொம்ப நேரம் ஆகும் சிறுகுடலுக்கு போறதுக்கு. அந்த சிறுகுடலுக்கு போன அந்த சர்க்கரை சத்து ஸ்லோவா போகும் பொழுது அது பொறுமையாக லிவருக்கு போய், லிவர்ல அந்த உங்கள் எரிபொருள் செலவினத்துல கம்மியா இருந்ததுன்னா அது கொழுப்பா மாறாம எரிபொருளா மாறி உடம்புக்கு நல்லதுன்னு எடுத்துப்போம். அதே கரும்பு. ஆனா கரும்புல இருக்கக்கூடிய நார்ச்சத்தை வடிப்பான்ல எடுத்து வெளில போட்டுட்டு வெறும் ஃப்ரக்டோஸுங்கிற சர்க்கரைய போடாம தான் நான் சொல்றேன். அதை நீங்க குடிச்சீங்கன்னா அங்க நார்ச்சத்தே இல்லாத பெருவயிறை தாண்டி சிறுகுடலுக்கு வேகமாக போகும்போது அதே சிறுகுடலுக்கு போன ஃப்ரக்டோஸ் நேரா லிவருக்கு போகும்போது தானூட்டி கொழுப்பு உற்பத்தி லிவர்ல நடக்கும். அதுக்கு பேர் டினோவோ லைப்போஜெனசிஸ்னு சொல்லுவோம். அப்போ கரும்புல இருந்த சர்க்கரையில தப்பு இல்லைங்க, நம்ம சாப்பிட்ட விதம் தான் தப்பு. அதான் பல தடவை சொல்லுவேன், என்ன சாப்பிட்டோம், எப்ப சாப்பிட்டோம், எவ்வளவு சாப்பிட்டோம், என்னவாக சாப்பிட்டோம், கூட என்னெல்லாம் சாப்பிட்டோம் தான் பல தடவை சொல்லுவோம். அதனால இந்த உணவு சிறந்த உணவு, எதுவாக இருந்தாலும் வாட், வென், ஹவு மச், ஆஸ் வாட், வித் வாட் எல்ஸ்ன்னு சொல்லுவோம் அடிக்கடி. சோ கரும்புக்கு அது பதில். அதேதான் எல்லாத்துக்குமே பதில்.
எல்லாத்துக்குமே எல்லா சர்க்கரையுமே நீங்க அதை கெட்டி பொருளா சர்க்கரையாகவோ கருப்பட்டியாகவோ வெள்ளமாகவோ மாத்திட்டீங்கன்னா அந்த ஃபுட் மேட்ரிக்ஸ்ல இருந்து வெளில எடுத்துட்டீங்க. அப்ப வெறும் இனிப்பு மட்டும்தான் அதுல மிஞ்சும். தேனாகவோ மேப்பிள் சிறப்பாகவோ சாப்பிடும் போது அது வெறும் ஃப்ரக்டோஸ் ரிச் குளுக்கோஸ் ரிச் ஃபுட்டா தான் இருக்கும். அது ஃபுட்டு கிடையாது, அது ஒரு காண்டிமெண்ட். அப்ப அது வந்து வேகமாக உங்களுடைய சிறுகுடலை போய் அடையும். ஏன்னா பெருகுடல்ல ஃபைபர் இருக்காது. சிறுகுடலை அடைந்தால் அது வேகமாக லிவருக்கு போகும். அப்போ உங்களுடைய வேதியியல் தேவைக்கு தாண்டி நீங்க அந்த எரிபொருளை உட்கொண்டு இருந்தீர்களே ஆனால் சர்க்கரை இன்சுலின் குறைபாடு உள்ளவர்கள், இன்சுலின் இருந்தும் இல்லாத தன்மை பெற்றவர்கள், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா உள்ளவங்களுக்கு அது கட்டாயம் கொழுப்பாதான் மாறும். இன்சுலினே சரியா வேலை செய்யல, டயபெட்டிஸே வந்துருச்சுன்னா டயபெட்டிஸ் தான் மாறும். அதான் சொல்லுவோம், சுகர் ஏறவங்களுக்கு சுகர் ஏறும், சுகர் ஏறாதவங்களுக்கு வெயிட் ஏறும். வெயிட் எங்க ஏறும்னா தோலுக்கு கீழே ஆரம்பத்துல ஏறும், அதுக்கப்புறம் அது லிவர் ஃபேட்டாகவும் மசில் ஃபேட்டாகவும் தான் மாறும். அதற்கான பின்விளைவுகள் பிற்காலத்துல வரும். ஸோ அப்படி இதுல நாட்டு சக்கரை தான் கருப்பட்டியானா கட்டாயம் நாட்டு சர்க்கரையும் கருப்பட்டியும் கொஞ்சமா சாப்பிடுங்க. ஆனா எல்லாமே வந்துங்க அந்த 24 கிராம்ல இருந்து 36 கிராம் ஆஃப் ஆடட் சுகருக்குள்ள தாங்க வரணும். அப்படின்னா என்ன அர்த்தங்க, 24 கிராம் தாங்க இந்தியன்ஸ்க்கெல்லாம் சொல்றோம். உச்சக்கட்ட வரம்பு 36 கிராம்ங்க. இதுக்குள்ளனா என்னங்க 6ல இருந்து 9 டீஸ்பூன் வரும்னு நினைக்கிறேன். ஒரு டீஸ்பூனுக்கு 4 கிராம்னு வச்சோம்னா 6ல இருந்து 9 டீஸ்பூன் சர்க்கரை. அதுல நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ பனவெல்லமோ ஆடட் ஸ்வீட்ல அதை தாண்டாம நம்ம சாப்பிட்டோம்னா வேதியியல் தேவையில அதோட அடக்கத்துல இருந்தோம்னா பெருமளவுக்கு உங்களுடைய மருத்துவரின் கண்காணிப்புல நீங்க உங்க குடும்ப மருத்துவரின் ஆலோசனைப்படி இருந்தீங்கன்னா இது 3த்துல கருப்பட்டியும் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமா பார்த்து எடுத்துக்கலாம். இதே நீங்க வந்து அதுவே இந்த 3மே கருப்பட்டி பனவெல்லம் நாட்டு சர்க்கரை சர்க்கரை எதுவாக இருந்தாலும் இனிப்பு தூண்டும். இது எல்லாமே இன்சுலினை தூண்டுங்க. ஸோ டைப் 2 டயபெட்டிஸ் உள்ளவங்க இதையெல்லாம் கட்டாயமாக தவிர்ப்பது உசித்தம். இதெல்லாம் டயபெட்டிஸே இல்லை அப்படின்னா நாங்கள் நாட்டு சர்க்கரை சாப்பிட போறோம் அப்படின்னா அவங்களுக்கு கொழுப்பா உட்காரும். அதனால சர்க்கரையின் அளவு வந்து அந்த 6ல இருந்து 9 டீஸ்பூன் ஆடட் சுகர்னு சொல்லுவாங்க, அதுக்கு கீழே தான் இருக்கணும். சுகர் இல்லாதவங்க, சுகர் இருக்கிறவங்க இதையெல்லாம் தவிர்ப்பது உசித்தம். இது எல்லாமே வந்துங்க பழம் சாரா சர்க்கரையை பத்தி தாங்க பேசுறேன். இந்த 24ல இருந்து 36 கிராம்ங்கிறது பழம் சாரா சர்க்கரை. அதாவது எதுவுமே அதிகமாக கூட்டப்படாத சர்க்கரை தான் நாங்க சொல்றோம். அதாவது அப்படின்னா ஆடட் சுகர்னா நாங்க இப்போ நம்ம வெளியில இருந்து போடுற ஸ்பூனுங்க. இப்போ சர்க்கரை காப்பி குடிக்கிறோம்னா ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போடுறோம்னா அங்க அந்த 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை கணக்கு வருங்க. ஸோ 6 டீஸ்பூன்ல இருந்து 9 டீஸ்பூன் வரைக்கும் உங்களுக்கு சுகருங்கிற பிரச்சனை இல்லை அப்படின்னா வயசானவங்களா இருந்தாலும் கட்டாயம் 6 டீஸ்பூன் வரைக்கும் ஆடட் சுகர்ல சாப்பிடலாம். ஆனா ஆடட் சுகர்னு நாங்க சொல்லும் பொழுது பலவிதமான தின்பண்டங்கள்ல ஆடட் சுகர் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தங்க, இப்ப எப்படின்னாங்க நிறைய நேரங்கள்ல வந்து மறைக்கப்பட்ட சர்க்கரைன்னு சொல்லுவோம். இப்ப நீங்க வந்து உணவு பழக்க வழக்கங்கள் உள்ளவங்களுக்கு சில்லி சாஸ் எடுத்தீங்கன்னு வைங்க. நீங்க பொதுவையில போய் சில்லி சாஸ்னா பொதுவைகள்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்கிறேன், சில்லி சாஸ்ல வந்து என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அதிகமா? ஆனா சார் சில்லி சாஸ்ல என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? சில்லி சாஸ்ல சுகர் இருக்குமா? சில்லி சாஸ்னா என்ன உங்களுக்கு முதல்ல தோன்றது என்ன? காரம் தானே, காரம் தான். ஆனா சில்லி சாஸ்லயே வண்டி ஆடட் சுகர் போட்டிருப்போம். இப்போ வந்து கொக்கோ கோலான்னு எடுத்துப்போம். அது வந்து இனிப்பு பண்டமா, இனிப்பு குளிர்பானமா, உப்பு குளிர்பானமா? இனிப்பு. ஆனா அதுல வண்டி உப்பு போட்டிருப்போம். அதனால மறைக்கப்பட்ட உப்பு, மறைக்கப்பட்ட சர்க்கரைன்னு சொல்லுவோம். ஆனா இது வந்து நீங்க இப்போ வந்து ஒரு சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அவ்வளவு சர்க்கரை ஆட் பண்ணியிருப்போம். நீங்க எவ்வளவு ஸ்பூன் சாஸ் போட்டு சாப்பிட்டீங்க, எவ்வளவு ஸ்பூன் சில்லி சாஸ் போட்டு ஒன்று தொட்டு சாப்பிட்டீங்க, அந்த மாதிரி இப்போ நீங்க கார பண்டங்கள்லயே நிறைய நேரங்கள்ல வந்துங்க நிறைய சர்க்கரை போடுவாங்க. காரமும் நிறைய போடுவாங்க, சர்க்கரையும் நிறைய போடுவாங்க. அப்போ வந்து இதெல்லாம் மறைக்கப்பட்ட சர்க்கரைங்க. இந்த மறைக்கப்பட்ட சர்க்கரையும் நீங்க கணக்குல எடுக்கணுங்க. இந்த 6 டீஸ்பூன்ல இருந்து 9 டீஸ்பூன். ஏன்னா நிறைய நேரங்கள்ல காப்பிலேயே 2 டீஸ்பூன் சர்க்கரை வந்துருங்க நிறைய பேருக்கு. அதனால 3 காப்பி குடிக்கிறவங்களுக்கு ஒரு 2 டீஸ்பூன்னா அதுவே வந்துடுச்சுங்க. அது இல்லாம நம்ம வந்து இப்போ வேற ஏதாவது தின்பண்டங்கள் சாப்பிடும் போது அதை கொஞ்சம் நீங்க அந்த ஃபுட் லேபிள் படிக்கிறதெல்லாம் பழகிக்கிட்டீங்கன்னா, உண்மையில ஃபுட் லேபிள் படிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸிங்க. 3 ஐட்டத்துக்கு மேல இருந்ததுன்னா அதுல ஆடட் சுகர் இருக்குன்னு எடுத்துக்கலாங்க சிம்பிளா.
இன்னொன்னு எவ்வளவு கேலரி இருக்குன்னு பாருங்க. அந்த கேலரியை விட சோடியம் அதிகமா இருந்தா அதெல்லாம் தொடக்கூடாதுங்க. இப்ப 400 கிலோ கேலரின்னு ஒரு பேக்கெட்ல போடுறான், 700 மில்லிமோல் ஆஃப் சோடியம் இருக்குன்னா அதை தொடவே கூடாதுங்க. அது ஹை சோடியம் சாப்பாடுன்னு பேரு, அதாவது நொறுக்கு தீனின்னு பேருங்க. அதெல்லாம் பயங்கரமா வெயிட் போடும். பிபி வரவங்களுக்கு பிபி வரும், யூரிக் ஆசிட் வரவங்களுக்கு யூரிக் ஆசிட் வரும். அதனால இது எல்லாமே வந்துங்க ஒன்னும் நம்ம பார்த்தனால தான் முடிஞ்ச வரைக்கும் வெளியில சாப்பிடாதீங்க. அவாய்டு ஃபுட் இன் பேக் இன் பார்கோட் வித் அன் எக்ஸ்பைரி டேட். இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் தவிர்க்கலாம். அதெல்லாம் தவிர்த்தால் கொஞ்சம் உசித்தமாக இருக்கும்னு தோணும்.